எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 3வது வருடம் தொடக்க விழாவை ஈசிஆர் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடினாங்க. ரொம்ப அருமையாக, எந்த ஒரு கலகலப்பு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கலகலப்பாக அந்த விழா கொண்டாடினாங்க. இந்த விழாவில் விஜய் அவர்கள் பேசுகிறாங்கள்ல, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. அதாவதுங்க, பழைய பஞ்சாங்கத்தவே பேசுகிறாங்க, திரும்பவும் பழைய தகரட்டப்பா உருட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் ஐயா அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேறு இல்லைங்களா. இன்னமும் நாங்கள் முதன்மை சக்தி, நாங்கள் பழைய, நாங்கள் தான் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இந்த திமுக ஆளுங்கட்சி மேடைக்கு மேடை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, மிகப்பெரிய கட்சியாக இருந்தால் இருந்துட்டு போங்க, தமிழக மக்களோட மனசில் என்ன இருக்குதுங்கிறத நீங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்களா? ஐயோ, இவ்வளோ மக்கள் நல்லது இவ்வளோ மக்களுக்கு நல்லது நடந்திருக்கே அப்படி சொல்லி போட்டு சொல்கிற அளவுக்கு என்ன இருக்குது? 4.5 வருஷம் 4.25 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணலை. ஆட்சி முடியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு, அடுத்து தேர்தல் வந்துருச்சு, வரப்போகுது. இதனால் மக்கள்கிட்ட ஏங்க நான் உங்களை கேட்குறேன், ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. தேர்தல் காலகட்டத்தில் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை என்னவோ அதை நீங்கள் இன்னும் முழுசாக நிறைவேற்றுறது கிடையாது. அப்போ நான் நல்லது பண்ணுற சொல்லித்தார நீங்கள் தமிழக மக்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்க, வாக்கு சேகரிக்கிறீங்க இல்லையா? அப்போ ஆட்சியில் நீங்கள் எப்போ உட்கார்றீங்களோ அப்போ இருந்து நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியதானே, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியதானே, சொல்லுங்கள். அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4.25 வருஷம் உங்களுக்கு மக்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்களா? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அந்த குடும்பம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்குறதே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் திமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு தாங்க கொடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு எங்கேயே கொடுக்குறாங்க? சொல்லுங்கள். யாராச்சும் விரல் விட்டு சொல்லுங்களேன், ஆமாம் பொதுமக்கள் பயனடைகிறாங்கன்னு. திமுகவுடைய ஆதரவாளர்கள் யாரோ அவங்களுக்கு தாங்க நலத்திட்ட உதவிகளை கொடுக்குறாங்க. அதனால் மக்களே, இவங்களுடைய ஆட்டங்கள் இன்னும் கொஞ்சம் நெஞ்சதான் இருக்குது. அதைத்தான் விஜய் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் மீது யார் கடுமையான விமர்சனம் வச்சுட்டே இருங்க. தமிழக மக்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குறதுல குறியாக இருக்காங்க, தேர்தலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க.